Hi friends, welcome to Tanjai Tasty சமையல். இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒன்று. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு எண்ணெய் சட்டி எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு ஆயில் சூடானதும் உங்க கேஸை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 5 to 6 பல் பூண்டை அம்மியில வச்சு 1க்கு 2 தட்டி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு. இப்போ இதில் கொஞ்சம் பச்சை ஸ்மெல் இருக்கும், ஸோ வந்து அது போகிறதுக்காக லைட்டாக வதக்கிக்குவோம். இப்போது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்த்த அந்த அரோமா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்ததான் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி மசாலா செஞ்சுட்டு மிக்ஸ் பண்ணும் போது நம்ம உருளைக்கிழங்கு உடையாமல் வரும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு 3 டீஸ்பூன் கிட்ட ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறப்போ அந்த அடியில் பிடிக்கும்ல, அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா கோல்டன் ப்ரௌனாக மேலே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா மறுபடியும் நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அடுத்த 5 மினிட்ஸில் நம்மளோட உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தஞ்சை டேஸ்டி சமையலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.